வேர்ல்ட்ஸ் டாப் 50 டிக்டேட்டர்ஸ்ல 48th பிளேஸ்லையும் லீஸ்ட் டேஞ்சரஸ்ல 3rd பிளேஸ்லையும் இருக்கிறது யாருன்னா குஸ்டாவோ ரோஜஸ் பெனிலான்றவர் தான். இவர் வந்துட்டு ஒரு கொலம்பியன் மிலிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் லீடர். 1948லேருந்து 1958 வரைக்கும் கொலம்பியாவில் லா வேலன்சியான்ற ஒரு சிவில் வார் போயிட்டு இருந்தது. அந்த சிவில் வாரை ஸ்டார்ட் பண்ணி கொலம்பியாவில் அமைதியை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி இவர் நினைச்சாரு. அதனால 13th ஜூன் 1953 அன்னைக்கு இவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு பிளட்லெஸ் குப்புங்கிற ஒரு விஷயத்தை நடத்தி ஆல்ரெடி பிரசிடென்டா இருந்தவரோட பதவியை பறிச்சு பவரை சீஸ் பண்ணி கொலம்பியாவோட பிரசிடென்டா பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சிவில் வார்ஸ்ல பிரைவேட் கன்ஸை வச்சு கிரைம்ஸ் பண்ற எல்லாருக்கும் பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸை கொடுத்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. விமென்ஸ் ஓட்டிங் ரைட்ஸை கொடுக்கறது, கொலம்பியாக்கு டெலிவிஷனை இன்ட்ரடியூஸ் பண்றது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் ஆரம்பத்தில் நடந்தது. ஆனா போக போக தான் இவரோட டிக்டேட்டர்ஷிப் மைண்ட் வெளியில தெரிய ஆரம்பிச்சது. ஏதாவது ஒரு சின்ன தப்பு இவரோட ஆட்சியில் நடந்ததுன்னா அதை வெளியில சொல்றதுக்கு பிரஸோட ஃப்ரீடம்ஸ் பறிக்கப்பட்டுச்சு. அப்போசிஷன் பார்ட்டிஸோட நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க. இவரை பத்தி தப்பா எழுதுற கிரிட்டிக்ஸ் எல்லாத்துக்கும் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபைன்ஸ் போட்டு அவங்கள ஜெயிலையும் தள்ளினாங்க. இவரோட ஆட்சியில ப்ரொடெஸ்ட் பண்றவங்க எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டா மிலிட்டரியும் போலீஸையும் வச்சு ப்ரூட்டல் அட்டாக் பண்ணி இவரை பத்தி யாருமே தப்பா பேசக்கூடாதுன்ற அளவுக்கு கொடுமையான ஆட்சியா இவரோட ஆட்சி இருந்தது. இவரோட பீரியட்ல கரப்ஷன் உச்சத்துல இருந்தது. ஒரு கட்டத்துல இவர் இருக்க வரைக்கும் கொலம்பியாவோட பிரசிடென்டா இவர் மட்டும்தான் இருக்கணும்ன்றதுக்காக கான்ஸ்டிடியூஷனல் லாஸையும் சேஞ்ச் பண்ண நினைச்சாரு. இதன் விளைவா 1957 மேல கொலம்பியால பயங்கர ப்ரொடெஸ்ட் நடந்தது. நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக்ஸ் நடந்தது. அது வரைக்கும் இவருக்கு சப்போர்ட்டிவா இருந்த மிலிட்டரியும் இவருக்கு அகேன்ஸ்டா திரும்பினாங்க. இதனால வேற வழியே இல்லாம இவர் பதவி விலகினாரு. திரும்பவும் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியை உருவாக்கி மறுபடியும் 2 வாட்டி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி தோத்து போனாரு. அதுக்கப்புறம் 17th ஜனவரி 1975 அன்னைக்கு தான் 74 வயசுல இவர் இறந்து போனாரு. என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டரை பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.